ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த டூரில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, போன டூரில் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம். இப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கேம் எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். சிம்பிள் கேம்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணும். 1லேருந்து 100 வச்சுக்கோமே. அந்த நம்பரை என்ன நம்ம கெஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணணும். அப்போ வந்து நம்மளுக்கு மாடியூல்ஸ் யூஸ் ஆகும். மாடியூல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது பைத்தானில் எழுதி அவங்க வந்து ஃபங்க்ஷன்லாம் டிஃபைன் பண்ணி அதை மொத்தமாக சேர்த்து பேக்கேஜ்னு கூப்பிடுவாங்க. இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண அவங்க ரேண்டம்னு மாடியூல் எழுதி அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம உட்காந்து அதுக்கு மெனக்கிட்டு எழுத வேண்டாம். அதனால தான் இந்த மாடியூல்ஸ்லாம் யூஸ் ஆகும். மாடியூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இம்போர்ட்டு எந்த மாடியூல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இம்போர்ட் பண்ணணும். இப்போ நான் ரேண்டம் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ரேண்டம், இந்த மாடியூல் பேர் ரேண்டம். இப்போ அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ண ரேண்டின்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணணும். இப்போது பார்ப்போம். இப்போ A = நம்ம அந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுவோம். ரேண்டம் டாட் எந்த மாடியூலோ அது பேர் டாட் அதில் இருக்கிற ஃபுல் ரேண்டின்ட் ரேண்டின்ட் பேரந்திசிஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணாலே பேரந்திசிஸ் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம ரேஞ்சு கொடுக்கணும், எதுக்குள்ளேருந்து நம்மளுக்கு எது வர. இப்போ 1லேருந்து 100 வர ஏதாவது நம்பர் ரேண்டம் நம்பராக ஜென்ரேட் பண்ணால் போதும். பிரிண்ட்டு இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதே உங்களுக்கு ஒரு 10 தடவை ஒரு நம்பர் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணால் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் I in range of இண்டென்ட் பண்ணணும், இல்லைனா எரர் வரும். அப்படின்னா தான் இது ஃபார் லூப்பில் இருக்குன்னு அர்த்தம். 4 ஸ்பேஸ் விடணும், இல்லை ஒரு ஸ்பேஸ் விட்டாலும் போதும். சாரி, மவுஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம் பாருங்கள். 10 ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். 41, 50, 78, 77, 21, 52, 22, 97, 73, 79. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே போகலாமா? இது இருக்கட்டும். நம்மளுக்கு யூஸர் வந்து வேண்டான்னு நிப்பாட்டுற வர இந்த ப்ரோக்ராம் கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஒயில், அதாவது யூஸர் வந்து 0 அமுக்குனார்னா என்ட்ரு ஆகணும். இது ப்ரோக்ராம் முடிஞ்சிடணும். அதனால் அதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு வேரியபிள் எக்ஸிட்னு அதுக்கு பேர் வைப்போம். எக்ஸிட்னு பைத்தானில் கீவேர்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, எக்ஸிட் 1ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 1னா பைத்தானில் ட்ரூன்னு தான் அர்த்தம். ஒயில் எக்ஸிட், இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டே இருக்கும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். இதை அழிச்சிருவோம். ஃபார் லூப் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது, யூஸர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ யூஸர்கிட்ட பிரிண்ட் டேக் அ கெஸ்ன்னு கேட்கணும். டேக் அ கெஸ். இப்போ அதை நம்ம யூஸர் இன்புட் பண்ண வர அதை சேவ் பண்ணி வைக்கணும். அதனால் கெஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து இன்புட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கெஸ்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிரும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும் யூஸர் கெஸ் பண்ண இதுவும் இப்போ கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணதும் கரெக்டாக சேம் நம்பரானு. கெஸ் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இஃப் கெஸ் டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். சிங்கிள் ஈக்குவல்னா அசைன்மெண்ட் அர்த்தம். டபுள் ஈக்குவல் டு தான் ரெண்டும் ஈக்குவலான்னு பார்க்கும். ஈக்குவல் டு ஏ அப்படி இருந்தால் பிரிண்ட்டு யூ கெஸ்ட் இட் பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை பிரேக் பண்ணணும். அதனால் எக்ஸிட் ஈக்குவல் டு
0ன்னு கொடுத்துருவோம். இப்போ பார்ப்போம், ரன் பண்ணுவோம். டேக் கெஸ்ன்னு கேட்கு. 34 கொடுக்கேன். இல்லை, 56. போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இதில் க்ளூ கொடுக்குற மாதிரிலாம் பார்ப்போம். அதாவது இப்போ நான் 70 ஏதாவது நம்பர் கொடுத்தோம்னா அதோட அது கிரேட்டராக கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணுது. அதை எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். அதுக்கு எல்இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப்க்கு நேராக வரணும். எல்இஃப் கெஸ் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா, எதை விட இன்புட் நம்ம கொடுத்தது கம்ப்யூட்டர் கெஸ் பண்ணதை விட, அப்போனா என்ன பிரிண்ட் பண்ணணும்? பிரிண்ட் யூ கெஸ் இஸ் டூ ஹைன்னு பிரிண்ட் பண்ணணும். டூ ஹை. எல்இஃப் கெஸ் வந்து அதை விட கம்மியாக இருந்ததுன்னா, யூ கெஸ் இஸ் டூ லோ. சாரி, 2 பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒரு தடவை ரூட் ரன் ஆகி நம்ம ஃபஸ்ட் டைமே கெஸ் பண்ணுறோமா பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை ரூட் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அப்போ ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அப்போது நம்ம இந்த ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதை மேலே கொடுக்கணும், வைல் லூப்புக்கு மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். எஸ், கெஸ் 34ன்னு கொடுக்கேன். டூ லோ. அப்போது 34க்கு கீழே. அப்படி லோவா? அப்போ 12. இன்னும் லோவா? அப்போ 10. அப்போ 5. வாட் ஃப்ரெண்ட். சாரி டூ லோன் கொடுக்கோ, நான் கவனிக்கல. 80. அப்படி லோவா? 90. ஹை. அப்போது 80க்கு 90க்கு நடுசில் தான் இருக்குது. 85 லோவா? அப்போ 86. டேக் கெஸ். 87, 88, 89 தான் இருக்கணும். யாப்பா, கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன விளாட்னா, இதை நான் ஒரு தடவை விளாட்ற மாதிரி பண்ணேன். இதே மாதிரி யூசர் எத்தனை தடவை அவங்களுக்கு இஷ்டம் இருக்கோ அத்தனை தடவை விளாட்ற மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி தான் இந்த வைல் லூப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதே வேரியபிள் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை எக்ஸிட் அழிச்சிருவோம். இப்போது இதே இடத்துல எக்ஸிட்டுக்கு பதிலாக ட்ரூன்னு ஒரு பூலியன் டைப் இருக்குது டேட்டா டைப் பைத்தானில். ட்ரூனா தெரியும், 1ன்னு தான் அர்த்தம். ட்ரூ கொடுக்கலாம், இல்லை வெறுமனையாக 1ன்னு கொடுத்தாலே போதும். கண்டிஷன் ட்ரூ தான், 1னாலே ட்ரூ தான் அர்த்தம். அப்போ ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம இங்கே வந்து எக்ஸிட் ஈக்குவல் டு 0 கொடுக்கல, பிரேக்குங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனில் கீவேர்டு பிரேக் என்ன பண்ணணும்னா, கண்டிஷன் இந்த லூப்பே பிரேக் பண்ணிவிட்டு இந்த லூப்பை விட்டு வைல் லூப் போட்டு வெளியே கொண்டு வந்துடும். பிரேக். இப்போ இதை ரன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ் at 45. டூ ஹை. 20. இதுவும் ஹையா? அப்போ 12. 20க்கும் 12க்கும் நடுசில் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதாவது நம்பர் சொல்கிறீங்களா? 18 ஹை. அப்போது 15 ஹை. 14, 12, 13 தான் அப்போ ஆன்சர். யாப்பா, கண்டுபிடிச்சிட்டேன்.
சரிங்களா. பிரேக் கொடுத்தா இந்த லூப் விட்டே வெளியே வந்துடும். உங்களுக்கு அப்படி வேணுன்னா கடைசி வைல் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் ப்ரோக்ராம் இஸ் கம்ப்ளீட்டட்னு கொடுக்கலாம். இதே இது நீங்கள் ஸ்கோர்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி ஜம்முன்னு எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.